இந்த பெஞ்ச் கம்ஃபர்டபுளா இருக்குல்ல. வாழ்க்கையே அப்படிதான். அப்படியே கம்ஃபர்டபுளா இருக்கும். ஒரு நாள் திரும்பி பார்க்கறப்ப தான் தெரியும். வருஷங்கள் போயிரும். ஒரே கலர்ல சட்டை போட்டிருக்கோம். அழகா இருக்குல்ல. இது எங்க அக்கா பையன் கவின்ட்டு இருக்க வேண்டியது. அவனுக்கு 5வது பிறந்த நாளா 6வது பிறந்த நாளான்னு சரியா தெரியல. அப்போ என்னால இத இத இதுதான் வாங்க முடிஞ்சது. சரியா வேலை கூட இல்ல அப்ப எனக்கு. அன்னைக்கு ஏன் நீ உள்ள விடலன்னு தெரியல. ஒருவேளை எங்க அப்பா அம்மா இருந்திருந்தா உள்ள விட்டுருப்பாங்க. அவங்க என்னை உள்ள விடல. எங்க அக்காவும் உள்ள விடல. உள்ள விடல. இப்போ அவனுக்கு ஒரு 15, 16 வயசு இருக்கும். இதெல்லாம் இப்போ உனக்கு பிடிக்குமான்னு கூட தெரியல இப்போ. ஒருவேளை எனக்குன்னு ஒரு குடும்பம் இருந்திருந்தா என்ன அன்னைக்கு அவங்க உள்ள விட்டுருப்பாங்க. இருந்தா எனக்குன்னு ஒருத்தி. அவ பேர் காயத்ரி. நாங்க 2 பேரும் ஒண்ணா படிச்சோம். ஜாலியா லவ் பண்ணோம். அவன் ஏன் என்னை விட்டு போனான்னு கூட தெரியல. ஆனா அவ விட்டு போகும்போது ஒண்ணுமே சொல்லாம என் கையில அதை கொடுத்துட்டு போயிட்டா. அவ விட்டு போனான்னு நான் ஒன்றும் சும்மாலாம் இல்லை. வேலைக்கெல்லாம் போனேன். நல்ல கம்பெனி செல்டாக்ஸ். சீனியர் எக்ஸிகியூட்டிவ். மேல கொண்டு போச்சு. சீனியர் எக்ஸிகியூட்டிவ். இதான் என் விசிட்டிங் கார்டு. ரொம்ப மேல போனேன். ரொம்ப 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 மேல போனேன். அங்கிருந்து அப்படியே பார்க்கும்போது எல்லாம் சின்னதா தெரிஞ்சாங்க. மனசுக்குள்ள பயமா இருந்துச்சு. இருந்தாலும் நான் போய் சேஃபா உட்காந்துட்டேன். திரும்பவும் இந்த வேலை தான் என்னை கவின் கூட சேர்த்து வச்சிருக்கு. முந்தா நாள் கவின் எனக்கு ஒரு கிஃப்ட் அமிச்சான். என்ன கிஃப்ட் அமிச்சிருக்கான்னு தெரியல. அவன் சின்ன வயசுல இந்த சேர்ல தான் நாங்க உட்காந்து விளையாடுவோம். டீனேஜ்ல மறந்துருப்பான். எல்லா வாரமும் இந்த பார்க்குக்கு வந்துருவோம். இதே பெஞ்சில் உக்காந்துக்கிட்டு குருவிங்க பார்ப்போம், நாய்ங்க பார்ப்போம். அதெல்லாம் மறந்துருப்பான்ல.
அவன் எதையும் மறக்கல. அவன் என்ன மறக்கல.